தேசத்துறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சந்தித்த வேளை என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதற்கான முழு ஏற்பாடுகளையும் நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். புலம்பெயர்ந்த தேசங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய திறமைமிக்க கலைஞர்கள், பாடகர்கள், இசையமைப்பாளர்கள் மற்றும் மருத்துவர்கள் இன்னும் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய புலம்பெயர் தேசங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரையும் நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். அதுதான் சந்தித்த வேளை. எனவே உறவுகளே, உங்களுடைய நகரங்களிலே இடம்பெறுகின்ற நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் எங்களை சந்தியுங்கள். நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். அதுதான் சந்தித்த வேளை. உங்கள் நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் கோவில் திருவிழாக்கள், குறிப்பாக உங்கள் நகரங்களிலே இடம்பெறுகின்ற கோவில் திருவிழாக்களை சிறந்த முறையிலே நேரடி ஒளிபரப்பாகவும் ஒளிப்பதிவு மூலமாகவும் நாங்கள் உங்களுக்கு எடுத்து வந்து அவற்றை வழங்க இருக்கிறோம். எனவே உங்களுக்கு என்ன நிகழ்வுகள் நீங்கள் ஒளிப்பதிவு செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அவற்றையெல்லாம் நாங்கள் ஒளிப்பதிவு செய்து சந்தித்த வேளை என்ற எனது யூடியூப் சேனல் மூலமாக நாங்கள் உலகம் முழுவதும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கு தர இருக்கின்றோம். எனவே சமூகங்களிலே நடைபெறுகின்ற நிகழ்வுகள், அன்றாடம் தங்கள் இல்லங்களிலே ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள், தங்களுடைய வேலைத்தலங்களிலே அவர்கள் சந்தித்த பல நிகழ்வுகள், மறக்க முடியாத பல கனவுகள், நினைவுகள் எதுவாக இருந்தாலும் மனந்திறந்து பேசக்கூடிய சேனல்தான் சந்தித்த வேளை. சந்தித்த வேளை என்ற யூடியூப் சேனல் மூலமாக நாங்கள் உங்களை சந்திக்க இருக்கிறோம். உங்களுடைய நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களை நாங்கள் சந்தித்து அந்த சந்தித்த வேளை நிகழ்வு மூலமாக நாங்கள் உங்களை பலதர நிகழ்வுகளின் மூலம் நாங்கள் எடுத்து வர இருக்கிறோம். குறிப்பாக யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் வானொலி, தொலைக்காட்சி போன்றவற்றில் நாங்கள் இவற்றை எடுத்து வர இருக்கிறோம் என்பதை நாங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நல்லதுறவுகளை, சந்தித்த வேளை என்ற யூடியூப் சேனலில் நீங்களும் சந்தித்துக் கொள்ளலாம். உங்களுக்கான வேலை திட்டங்கள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆரம்ப நிகழ்வாக டென்மார்க் கொப்பன்ரோ நகரிலே நடந்த நாகபூசணி அம்மாள் ஆலயத்தினுடைய தேர் திருவிழாவினுடைய நிகழ்வுகளை நாங்கள் முதல் எடுத்து வருகிறோம். அவற்றை தொடர்ந்து வருகின்ற நாட்களிலே இன்னும் பல நிகழ்வுகளை நாங்கள் எடுத்து வரலாம் என்று இருக்கிறோம். நல்லதுறவுகளை, மீண்டும் உங்களை சந்தித்துக் கொள்ளும் வரை இப்பொழுது அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்பவர் எம்பி ஆரோக்கியநாதன். வணக்கம் உறவுகளே.